வெல்கம் டு நாஞ்சில் மீல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாகர்கோயில் ஸ்டைல் சாம்பார். இதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், புடலங்காய், மஞ்சள் பூசணிக்காய், கொத்தவரங்காய், கேரட், பஜ்ஜி மிளகாய், வெள்ளரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நார்மல் சில்லி பவுடர் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், பெருங்காயத்தூள். ஒரு கடாயில் எண்ணெய் இல்லாமல் வெந்தயத்தை வறுத்து எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். அது நல்லா நிறம் மாறினதுக்கப்புறம் அதை பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், தேவையான அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. இது நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருந்த வெந்தயம் பொடி. ஒரு குக்கரில் துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 4லிருந்து 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணியாச்சு. இதில் வெண்டைக்காய் ஆட் பண்ணல, பட் நீங்கள் அது கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எல்லா காய்கறிகளையும் அதில் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் லேசாக அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வதக்காமல் எல்லா காய்கறிகளையும் டைரெக்டாக ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நான் லேசாக வதக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளியை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இது 3ஐயும் நான் காய்கறிகள் கூட சேர்த்துடுறேன். சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா காய்கறியில் மிக்ஸ் ஆகுற மாதிரி லேசாக கிண்டி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஜீரகப்பொடி, வெந்தய பொடி 2ஐயும் சேர்த்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. யூஸ்வலாக நம்ம சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெந்தயம், ஜீரகம் பொடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி அந்த புளி கரைசலை நம்ம இந்த காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இந்த காய்கறிகளை நம்ம வேக வைக்க போகிறோம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது காய்கறிகள் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ அது நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் லேசாக கிண்டி கொடுத்துக்கோங்க. லேசாக கிண்டினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அதில் லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தலைகள் போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தூள், ஜீரகத்தூள் போட்டு நம்ம சாம்பார் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நல்ல ஸ்மெல் வருது. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு அதை லேசாக வதக்கி எடுத்து இந்த சாம்பாரோடு நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.